வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஊழலுக்கு எதிரான காங்கிரசார் ஊர்வலம் நடத்துவது விந்தையாக உள்ளது அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது சொல்றாங்க. 2G ஊழல், நிலக்கரி ஒதுக்கீட்டில் ஊழல் அப்படிங்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான காங்கிரஸ் கட்சியினர் ஊழலுக்கு எதிராக சென்னையில் ஊர்வலம் நடத்துறது விந்தையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதி, நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதை யாரு சொல்றதுன்னு பார்க்கணும். நிலக்கரி ஊழல்ல நீங்க பிஜேபி காலத்துல ஒதுக்கப்பட்ட நிலக்கரி பிளாக்குகளுக்கு சேர்த்துதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்க UPA 2லயாவது 4 பிளாக்கு மேல பிளாக் எடுக்கப்படல. நீங்க பிஜேபி அரசாங்கத்தினோட காலத்துல அலாட் பண்ணப்பட்ட நிலக்கரி பிளாக்ல தான் நிறைய ஊழலே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எடியூரப்பாங்கிற ஒரு பிஜேபியோட முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் இருக்கிறப்பே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போறாரு. அவர் நரேந்திர மோடி திருப்பியும் தேசிய உதவி தலைவராக்குறாரு. இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு வியாபம் ஸ்கேமும், சத்தீஸ்கர்ல ரைஸ் ஸ்கேமும், இப்படி ஒரு பட்டியலே வச்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபி இதை பத்தி பேசுறது ரொம்ப விந்தையா தான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அவங்க இங்க ஊழலுக்கு எதிராக ஊழல் எதுவும் நடத்தலையே. இல்ல, ரெண்டாவது பேசாம தானே இருக்காங்க. அதுதான் சொல்ல வர. அடுத்து நீங்க ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான காங்கிரஸ் கட்சி இங்க ஊழலை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சார்ஜ். இல்ல, இஷ்யூ இப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் பிஜேபியோட நான் சொன்ன ஊழல் பட்டியலோட சேர்த்து இன்னைக்கு அதிமுக அரசோட ஊழல் பட்டியலுக்கு அவங்க துணையா இருக்காங்க. அதனால காங்கிரஸ் கட்சி கேட்கறது பிரச்சனையா இருக்கு. இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா EVK இளங்கோவன் இருக்காரு. அவர் ஒரு மிக நேர்மையான தலைவர்ங்கிறது, ஒரு வலிமையான தலைவரா இருக்காரு. இப்ப அவர் கேட்கறதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை? இப்ப இவங்களும் சேர்ந்து கேட்கணும். இன்னைக்கு பல முனைகள் நாங்க 25 டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஊழல்களின் பட்டியலை கொடுத்திருக்கோம். அது பலது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்க மின்சார ஊழலா இருந்தாலும் சரி, முட்டை ஊழல், பருப்பு ஊழல், பால்ல தண்ணி கலந்த ஊழல், டீசல் இருக்கிற மீனவர்களுக்கு வழங்குற டீசல் ஊழல், இந்த மாதிரி இப்ப கிரானைட், இந்த மாதிரி மணல் குவாரி, பல அதிமுக அரசின் ஊழல்கள் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இன்னைக்கு மக்கள் தமிழக மக்கள் கொந்தளித்து போய் இருக்கிற ஒரு சூழல்ல மக்களின் உணர்வுகளை இன்னைக்கு இளங்கோவன் பிரதிபலிக்கிறார். இவங்க ஊழலுக்கு ஆதரவா இருந்தது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களுடைய சேர்ந்து விவசாயிகள் நிலங்களை பிடுங்குற ஒரு சட்டத்துக்கு சேர்ந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தெரியல. அந்த செய்தியில கடைசி பகுதியில கடைசி வரியாக என்ன இருக்குன்னா, காங்கிரஸ் நடத்த ஊழலுக்கு எதிரான ஊர்வலம் பேரணி ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கடைசி வரியில சொல்றாங்க. முதல்ல விந்தையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. கனகராஜ், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால ஊழல்களை கணக்கில் கொண்டு அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மீதான விமர்சனம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கல. ஆனால் பாரதிய ஜனதா அவங்க பிஜேபியில இருக்காங்க, அவங்கள பற்றியும் கொஞ்சம் பேசினா, ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு பணத்தை, லஞ்ச பணத்தை நீ டாலரில் கொடுன்னு கேட்குறது இங்கே அரங்கேறிச்சு. நீங்கள் ரிலையன்ஸ் சம்பந்தமாக நீண்ட காலமாக அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு மாஞ்சி எழுதிட்டு இருந்த அருண் ஷோரியைத்தான் அவங்க ஆட்சியில் அமைச்சராக்குனாங்க. அந்த அருண் ஷோரி தான் இந்தியாவினுடைய பொதுத்துறை IPCL நிறுவனத்தை ரிலையன்ஸுக்கு விற்றதில் எவ்வளவு இந்திய அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்பதை எழுதப்பட்டது அதுக்கு பின்னால். அதே போல் சென்டார் ஹோட்டலை நீங்கள் 56 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு 36 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு 6 மாதத்துக்குள்ளாகவே அது 114 கோடிக்கு விற்கப்பட்டது. 6 மாதத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே விற்கக்கூடாதுங்கிறத மீறி விற்ற போது அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல் நீங்கள் இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்க மத்திய அரசில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அது சவப்பட்டி ஊழலில் தொடங்கி ஏராளமான ஊழல். அப்புறம் இவங்க சொன்ன பல விஷயங்கள், எடியூரப்பாவை கரை போச்சுன்னு சொன்னவங்க பிறகு கரை நல்லது என்று எடியூரப்பாவை சேர்த்து கொண்ட கடந்த காலம் என்பது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கம் ஊழலில் சிக்கி அப்படியே மூழ்கி இருக்கிறது. அது ஒரு யதார்த்தமான சூழல். எனவே இதை எதிர்த்தான இயக்கத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அதில் காங்கிரஸுக்கு இதில் யோக்கியதாம்சம் இல்லைன்னு தமிழிசை சொன்னாங்கன்னா, கட்டாயமாக அதை விட கூடுதலாக பிஜேபிக்கு அதை சொல்வதற்கான யோக்கியதை இல்லை என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். மற்ற கட்சிகள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, அல்லது மற்ற கட்சிகள் இதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துறது இல்லை, காங்கிரஸ் தான் முன்முயற்சி எடுத்து நடத்துது. அதுவும் அவங்க சொல்ற மாதிரி குறிப்பாக EVK இளங்கோவன் தலைவரானதுக்கு பிறகுதான் அதுல ஒரு கூர்மையான போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க
அவங்களுக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கவங்க இருக்காங்களே, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் ரெகுலராக போராட்டம் நடத்துகிறவங்களை பற்றி கண்டுக்கிறது இல்லை. திடீர்னு அமைதியாக இருந்துட்டு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இவ்வளவு வேகமாக பேசுகிற போது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனை அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதை ஒவ்வொரு தளத்திலும் போராடி கொண்டு இருக்கவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வேறு சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், அதே மாதிரி ஒவ்வொரு அரசு பயன் பெறுவதற்கும், பயனாளிகளாக வருவதற்கும், எல்லாவற்றுக்கும் என்று சமூகத்தின் அனைத்து தளத்திலும் ஊழலும் லஞ்சமும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. அதை பல்வேறு துறைகளில் இப்போ நாங்கள் போராடிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பிரச்சனைனா, இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் கவர்னரை பார்த்து கொடுத்தா அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்க குற்றச்சாட்டு நியாயமானது. இது ஊழலில் திளைக்கிறது என்பதுதான் 356 பயன்படுத்தி அரசை கலைக்கணும், அரசை பதவி நீக்கம் செய்யணுங்கிற கோரிக்கையும் நீங்க நியாயமானது. ஒரு பாவம் பல நேரத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது காங்கிரசினுடைய உள்ளுரை ஹேங்கோவர். அது அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்பர் 1. 2வது, அது மோசமானது. அப்படின்னா இப்போதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்போ கேரளாவில் என்ன பண்ணுறது? உம்மன்சாண்டி அரசாங்கத்தை கலைச்சிடலாமா? இதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள் குற்றச்சாட்டுக்குள்ள, அதாவது இந்த 356 ஏதோ அது என்னன்னா நம்ம ஊர் போலீஸ் மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதற்கான மூளை வேரை தேடி கண்டுபிடிக்காமல் சம்பந்தப்பட்ட ஆளை நீக்கிட்டா போதுங்கிறது மாதிரி நினைக்கிற விஷயம். அது நியாயமற்றது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இது ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அது ஏன் அவ்வளவு ஒரு புதுசா பேசுறாருங்கிறதுனால தோட சொல்ற மாதிரி அக்ரெசிவா இருக்குதுன்னு நான் நினைக்கல. நீங்க ஒரு 4.5 ஆண்டு காலமா ஒரு போக்கஸே இல்லை. ஒரு இவ்வளவு ஊழல், அவங்க சொன்ன எல்லா ஊழல் நடக்குது, என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு விலைன்னு இன்னைக்கு சாதாரண ஜனங்களுக்கே தெரியுது. இப்ப நம்ம விவாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான ஆதாரங்களை அவர் தொடர்ந்து வெளியிட்டார். தொடர்ந்து அதுக்கப்புறம் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் பிரச்சனையில் அவர் 12 கோடி ரூபாய் வாங்கினாருங்கிற ஒரு நிலைப்பாடும் கோக்கு எதிராக போராட்டம் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கூர்மையாவும் அதை ஒரு முழு அட்டாக்லயும் அவர் எடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான அது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டுல அவருடைய தன்னை தக்க வைத்துக் கொள்றதுக்காகவும் தன்னை உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் அவர் நடத்துற போராட்டம். எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா அது எந்த கட்சியா இருந்தாலும் காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ அந்த தலைமையை பொறுத்து அந்த கட்சியோட செயல்பாடு மாறும். இளங்கோவன் ஏற்கனவே அவர் ஒரு மிக வலிமையான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப அக்ரெசிவா பேசக்கூடிய ஒரு தலைவர். நீங்க இளங்கோவனுக்கு இப்போ அட்ரிபியூட் பண்றீங்களா? இளங்கோவனுக்கு எல்லா காலங்களையும் அப்படிதான் இருந்திருக்காருங்கிறது. சரி, நீங்க இப்ப இளங்கோவனுக்கு சொல்லக்கூடிய அனைத்து பண்புகளும் ஞானதேசிகனுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அத பத்தி பேசுறது இவ்வளவு மரியாதையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க செயல்பாடுகளை வச்சு தீர்மானிக்கலாம். அவருடைய செயல்பாடு சரியா இல்லைங்கிறது தான் ஒரு முக்கிய. இந்த அரசுக்கு எதிராக எந்த போராட்டமும் நடத்தல, இந்த அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் வைக்கல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல இப்ப இருக்கக்கூடியவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல, நீங்க யார் அன்னைக்கு தலைமை பொறுப்பில் இருந்தாங்களோ, இப்ப இந்த ஊழல் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் கொண்டு வர ஊழல் 4 ஆண்டுகளுடைய மொத்த ஊழல்களுடைய தொகுப்பு தான் அவர் கொண்டு வர்றாரு. சோ அன்னைக்கே காங்கிரஸ் கட்சி அதை எடுத்து செயல்பட்டு இருக்கணுங்கிறதுல என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வலிமையான கருத்து இருக்கு. அந்த காலத்துல வந்த அப்புறம் அவர் இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கெல்லாம் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா இருந்திருக்காரோ, மத்திய அமைச்சரா இருந்திருக்காரோ, அவர் பொது வாழ்க்கையில ரொம்ப அழுத்தமா பேசக்கூடிய ஒரு நபரா தான் அவர் இருந்திருக்காரு. சோ இதை நீங்க காங்கிரஸ் கட்சியோட உள்கட்சி பிரச்சனையோட தொடர்படுத்தி பேச முடியாது. காங்கிரஸ் கட்சியில தலைவர் பேசினா வேற யாருமே வாய் திறந்து பேசாத மாதிரியும், கடந்த காலத்துல இது தமிழ்நாட்டிலே இல்லாத மாதிரியும் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இதற்கு முந்தைய காலத்திலும் கூட திரு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகத்தானே இருந்திருக்காரு. அந்த காலத்தினுடைய செயல்பாடோடு ஒப்பிட்டு தானே பேசணும். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அது நீங்கள் சொன்ன மாதிரி அது காங்கிரஸ் ஒரு தலைவர் என்கிற முறையில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும், காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அது மீண்டு வருவதற்குமான ஒரு முயற்சியை எடுக்கிறார். அந்த முயற்சியில் அவங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு உண்மை. அதனால கடந்த காலத்துல அவர் பண்ணல அல்லது மற்றவங்க பண்ணல, யார் பண்றாங்கிறது அல்ல. இப்ப ஊழல்னால நான் சொல்ற மாதிரி, தோழர் சொல்ற மாதிரி ஊழல்னால தமிழகம் மலிந்து கிடக்குது. நீங்க வேலை வாய்ப்புல இருந்து, பொருளாதாரத்தில இருந்து, மின்வெட்டுல இருந்து பயங்கரமான பிரச்சனைகளை சிக்கி தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதை யாராவது ஒருத்தர் பேசணும். அதை இளங்கோவன் பேசுறாருங்கிறதுதான் முக்கியமா பார்க்க. பேசிட்டு கடைசியாக என்ன செய்றீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. நீங்க இத மாதிரி பேசிருக்கீங்க, ஒரு இடைத்தேர்தல் வந்தா களத்துல நிற்க மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறீங்க. இல்ல, நீங்க அத ஒரு இடைத்தேர்தலை மட்டும் வச்சு நீங்க ஒரு கட்சி இப்ப இடைத்தேர்தல போட்டியிடாத பல கட்சிகள் இருக்குது, அவங்களை எல்லாம் நீங்க ரைட்டா பண்ணிட்டீங்களா? அதான் இஷ்யூ. இடைத்தேர்தல்ல போட்டியிடாத பல கட்சிகள் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுக்குமே இடைத்தேர்தல போட்டியிடாத ஒரு சரித்திரம் இருக்குது.
நீங்க இப்ப கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா ஆளுங்கட்சியா மாத்தி மாத்தி இருக்கிற கட்சிகளும் இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. அது வந்து அந்த காலகட்டத்திற்கான ஒரு கட்சியுடைய முடிவு. அதையும் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழக மக்களையே பாதிக்கிற ஒரு ஊழல் நடத்துகிற ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு தலைவருடைய போராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். போராட்ட களத்தினுடைய ஒரு பகுதியாக தேர்தல் களத்தை பாக்குறது அப்படிங்கிறதுல பல அரசியல் கட்சிகள் வந்து அந்த நிலையை எடுக்கிறது இல்லை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் இப்பவும் கூட அவங்க பேசுற போது ஏதோ EVKS இளங்கோவன் என்கிற ஒரு தனி நபராக, இது என்ன நம்ம சினிமாவா பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து காங்கிரஸ் ஊழலுக்கு எதிராக போராடுதுன்னா அந்த கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் பார்க்க முடியுமே தவிர தனி மனிதர்கள் இதையெல்லாம் சாதித்து விடுவார்கள். இந்த நம்பிக்கையை தான் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நீண்ட காலமாக உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, அந்த கட்சியினுடைய அடிப்படையான கொள்கை என்ன என்கிற பிரச்சனை அதுக்குள்ள அடங்கி இருக்கா இல்லையா? அப்புறம் தேர்தல் போராட்டம் என்பது இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். சரி, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகள் எல்லாத்துக்குமே தேர்தலுக்காகத்தான் எல்லா போராட்டமும். CPM இடதுசாரி கட்சிகள் அதை வேற மாதிரி பார்க்குறோம். சரி, நீங்கள் நடத்துகிற சாலையில் நடத்துகிற, தெருவில் நடத்துகிற, அல்லது களத்தில் நடத்துகிற, கோர்ட்டில் நடத்துகிற போராட்டங்களை போல தேர்தல் போராட்டமும் ஒரு போராட்டம் என்பதுதான் அது மட்டும் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அமைப்புகளோ இயக்கங்களோ தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ள முடியாது. தலைவர்கள் தான் அதை வழிநடத்த முடியும். ஆனா தலைவர்கள் கையில ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிற மாதிரியும், மேஜிக் வேண்ட் கையில வச்சிருக்கிற மாதிரியும், அவர் வந்தா அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சிருவாருங்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலையையும் எல்லாரும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் செய்யறது. அரசியல் கட்சிகள் செய்யணும் இல்லைங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியால இதை நம்ம பலமுறை பேசி இருக்கோம். இது வந்து ஒரு லீடரை முன்னிறுத்தி செய்யற அரசியல்ங்கிறது ஒரு பினாமினன். அது வந்து ஓவர யூஎஸ் இருக்குது. நீங்க லீடர்கள் மாறுறப்ப வந்து நீங்க கொள்கைகள் மாறுறதோ இல்ல வந்து செயல்பாடுகள் மாறுறதோ திட்டங்கள் மாறுறதையும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். லீடரை முன்னிறுத்தலன்னா கொள்கை, கட்சி, அமைப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த செட்பேக் அவங்க சந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் சொல்ல வராங்க. அப்போ இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் சோனியா காந்தியா? இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் மன்மோகன் சிங் மட்டுமா? அல்லது கடந்த காலத்துல இந்திரா காந்தி மிக மோசமாக தோற்று போனதற்கு நீங்க ஒரு தலைவர் வெற்றி பெற்றால் எல்லா விதமான புனிதத்தையும் அந்த தலைவர் மீது ஏற்றுவதும், தோற்று போனால் அதை வந்து அப்படியே விட்டுறதும் அது எப்படி சரியா இருக்க முடியும்? தோல்விக்கு வந்து சோனியா காந்தி அவர்கள் பொறுப்பேற்றாங்க. நீங்க வெற்றிக்கு எப்படி வெற்றிக்கு கூட கட்சி தான் பொறுப்பேற்றது. அன்னைக்கு தோல்விங்கிறப்ப சோனியா காந்தி அவர்கள் வந்து தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நாங்க தலைமை நிச்சயமா பொறுப்பேற்றுக்கணும், விலக முடியும். அப்ப மோசமான தலைமைன்னு சொல்ல முடியுமா? நீங்க தனி நபர் நல்ல தலைமைங்கிறத நான் சொல்றேன். தலைமையே வேண்டாம்னு சொல்ற உங்க நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நான் அப்படி சொல்லலையே. தலைமை என்பது கூட்டு தலைமைன்னு சொல்றமே தவிர தனியா ஒரு ஹீரோ அது சினிமா வேறுபடும்ல. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அப்ரோச். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல பாலியல் தொல்லை பெருகுகிறது அப்படின்னு சொல்லி புகார்கள் அதிகமாக வருதுன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கு. அதை பற்றி பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதாக இன்றைய செய்தி ஒன்று சொல்லுது. தமிழ்நாடு பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாலியல் தொல்லை அதிகரித்து வருது. கடந்த ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் 59 கேசஸ் வந்து இது வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதில் பெரும்பாலானவை அரசு பள்ளிகள் அப்படிங்கிறதையும் அதில் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு ஆசிரியர் அல்லது ஹாஸ்டல் விடுதி காப்பாளர் அல்லது ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு யார் பாதுகாவலராக இருக்கணுமோ அவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல், அவர்கள் செய்யக்கூடிய தொல்லைகள் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. கனகராஜ், நம்ம இதை எப்படி அணுகிறது? இல்லை, அதாவது இது வந்து ஒரு சமீப காலத்தில் இந்த விஷயங்கள் அதிகரித்து வருது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதனால தான் குழந்தைகள் பாலியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு சட்டம் உருவாக்க வேண்டிய அவசியம் அந்த சென்ஸில் தான் வருது. அப்போது நீங்கள் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த சீரழிவு என்பது இருக்குது. இது வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஆசிரியர்களுக்கு இருக்குது, வேறு பல துறைகளில் இருக்குது. நீங்கள் வந்து இது ஊடகத்துறையில் சிலது இருக்குங்கிறது கூட கடந்த காலத்தில் வந்திருக்கு. அதே போல் ஐடி துறையில் இருப்பது கடந்த காலத்தில் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டினுடைய ஒரு சின்ன பகுதி போகிற போக்கில் இது எல்லாம் பெரும்பாலும் அரசு பள்ளிகள் அப்படின்னு. நீங்கள் சமீபத்தில் ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில் பிரபல எழுத்தாளர் அரசு பள்ளிகள் சம்மந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அடுத்த நாள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அந்த ரெஸ்பான்ஸில் அவர் நிறையா விஷயங்களை பட்டியலிட்டுட்டு
பெயர் வெளியிட விரும்பாத வாசகர் என்று சொல்லியிருந்தார். அவர் பையன் தனியார் ஸ்கூலில் படிக்கிறான். அந்த தனியார் ஸ்கூல் எப்படியெல்லாம் நடந்து கொண்டது என்பதை பட்டியலிட்ட பிறகு நீங்கள் இல்லைன்னா பையனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எனவே இதில் ரிப்போர்ட் ஆனது என்பதும் ஈவன் அரசு பள்ளிகளிலே கூட ரிப்போர்ட் ஆனதற்கும் ரிப்போர்ட் ஆகாததுக்கும் ஒரு இது இருக்குது. ஈவன் இதில் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சுகந்தி தான் இதை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க தலைமை தாங்கி நடத்தின 2-3 விஷயங்கள் இருக்குது. சாத்தூரில் ஒரு தனியார் பள்ளியில் நடந்தது. மூக்குப்பீரின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் அதில் ஒரு லிட்டில் ஏஞ்சல் ஹோம்ங்கிற அந்த ஸ்கூலோடு சேர்ந்த பகுதியில் அந்த பள்ளியினுடைய தாளாளர் மிக மோசமாக பல குழந்தைகளிடம் நடந்து கொண்ட விஷயங்கள் இருந்திருக்கு. எனவே இதை தனியார் அரசு என்று பிரிப்பது நியாயமற்றது. ஆனால் அதே சமயத்தில் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த நவீன விஞ்ஞான வடிவத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமலாம் இருக்க முடியாது. இன்டர்நெட்டையோ அல்லது வேறு பகுதியிலையோ இணையதள வசதியை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ல, எப்படி பயன்படுத்துவது, குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்து இது நெருப்பு சுடும் என்று சொல்லிக் கொடுப்பது மாதிரி நீங்கள் பாலியல் அழைப்புகளுக்கான இது எப்படியெல்லாம் இருக்குது, இதில் சொல்கிறாங்கல்ல, அசைவு எப்படி இருக்கும், சத்தம் எப்படி இருக்கும், சில ஜெஸ்டர்லாம் கூட அது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பதும் நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது இதா அப்பா அம்மாட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னொரு ஆசிரியரிடமோ அல்லது பொது வெளியிலேயோ அல்லது பெற்றோரிடமோ சொல்வதற்கான வாய்ப்பற்ற சூழல் என்பது இன்றைக்கும் நிலவுது. ஜோதி, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, ஒரு விஷயம் நான் தோழரோட ரொம்ப உடன்படுறேன். இதுல தனியார் பள்ளி அரசு பள்ளின்லாம் பிரிக்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் இருக்கு. இப்ப நீங்க இது வரைக்கும் நம்ம பொதுவா பப்ளிக் டொமைன்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு தான் பாலியல் தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆண் குழந்தைகளுக்கே நிறைய இருக்கு. அந்த ஈரோடுல 10 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் 5 சிறுவர்கள் கிட்ட தவறா நடந்துக்கிட்டாருங்கிறது தான். இப்ப இதுல ஒரு விஷயம் தமிழகத்தில் இது எஸ்கலேட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்க விரும்புறேன்னா, நீங்க இன்னைக்கு கல்வி ரொம்ப வியாபாரமயமாகிருச்சுங்கிறது எல்லாம் தமிழகத்துல தாண்டி கொள்ளைமயமாயிருச்சு. அதுல ஒரு இறுக்கமான அமைப்பு இருக்கு. இன்னைக்கு கல்வி கூடங்கள் நடக்கிற எதுவுமே இது ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் வெளியிலேயே வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மாணவர்களுக்கான ஒரு சுதந்திரமோ அங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியோ எதுவுமே இன்னைக்கு கல்வி கூடங்கள்ல கிடையாத ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கு. அதை தொடர்ந்து வருகிற அரசுகள் அதுல ரொம்ப மெத்தனமா இருக்காங்க. இதுல மற்ற விஷயங்களே சாதாரணமான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்களே வெளியில வரல அப்படிங்கிறப்ப செக்ஷுவல் அபியூஸ் ரொம்ப ரேரா தான் வருது. இதுல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரிப்போர்ட் ஆகுது. ஒரு விஷயம் கவர்மெண்ட் பத்தி பேசுறப்ப இன்னைக்கு எஸ்சி எம்பிசிக்கான ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அது ரொம்ப பெத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்குதுங்கிறத நம்ம ஏத்துக்க தான் வேண்டி இருக்குது. அவங்க ரொம்ப பாதுகாப்பு இல்லாம அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ற, அது பெண்கள் விடுதியா இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ற பெண்களை நாமக்கல்ல ஒரு பிரச்சனையில பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனப்ப நீங்க காவல்துறை அவங்களை 9 மணிக்கு மேல கூட்டி போய் 12 மணிக்கு கொண்டு விட்டு இருந்திருக்காங்க விடுதியில் இருக்கிற பெண்களை. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. நிறைய ரிப்போர்ட் ஆகிறது கொஞ்சம் தான், ரிப்போர்ட் ஆகாம நிறைய இருக்கு. ஒண்ணு இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம செக்ஸ் எஜுகேஷனை ரொம்ப மலினப்படுத்தி நம்ம பாக்குறோம். ஒரு பாலியல் கல்விங்கிறது இந்த தோழர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தொடுகை எது கெட்ட தொடுகை எது, ஒரு குழந்தைய ஒரு தலைமை ஆசிரியரோ இல்ல ஒரு ஆசிரியரோ ஒரு விடுதி காப்பாளரோ இல்ல வேறு யாரோ இல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, இப்ப நமக்கு நம்ம இப்ப எல்லா விதமான பாலியல் தொந்தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு தெரிந்த யாரோ ஒருத்தர் தான் 98% அதுல ஈடுபடுறாங்கிறப்ப அதை சொல்லி கொடுக்க வேண்டிய பணி குடும்பங்களுக்கு இருக்கு, கல்வி கூடங்களுக்கும் இருக்கு. இப்ப நம்ம வெஸ்டர்ன் சிஸ்டத்தை பத்தி நிறைய பேசுறோம். வெஸ்டர்ன் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டா, எஜுகேஷன் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டா கவுன்சிலிங் அங்க இருக்கு. இது பேசக்கூடாத பொருள் அப்படின்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப தோழர் சொன்ன மாதிரி இப்ப ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஒரு குழந்தை ஆளாயிட்டாலோ இல்ல ஒரு பெண் ஆளாயிட்டாலோ நீங்க வீட்டுல போய் சொன்னா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ வெளியில போய் சொன்னாலும் பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளியா பாக்குற ஒரு மனப்போக்கு இருக்கு. குற்றவாளிகள் நீ ஏதாவது பண்ணதுனாலதான் அவர் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற லெவல் இருக்கு. சொந்தக்காரங்களா இருந்தா சில குடும்பங்களே சரி மாமாவோ சித்தப்பாவோ அவர் இருந்துட்டா சரி நீ வெளியே சொல்லாத, இதனால குடும்பத்துல பிரச்சனை வந்துடும் சொல்லி கொடுக்குற ஒரு குடும்ப சூழல்லாம் நமக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி எல்லாரையுமே எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. குழந்தைகள் மட்டும் இல்ல, நீங்க பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களை பணிபுரியறவங்கள குடும்பங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி பாலியல் கல்வி இன்னைக்கு தேவைப்படுது. அவர் சொல்ற மாதிரி டெக்னாலஜி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்லித்தான் தரணும். அதை அவங்கள தனிச்சு விட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு அவங்கள நம்ம ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளை இன்னும் நம்ம தனிமைக்கு தள்ளிடும் தான் எனக்கு தோணுது. யாரு குழந்தைக்கு காப்பாளரோ அவர் அந்த குற்றத்தை அவர் செய்யறாரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதுல அலாமிங்கா இருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தியிலேயே சொல்றாங்க.
இல்லை அவர் தானே இருக்க முடியும். மற்றவங்க தொடுற போது ஒரு குழந்தையினால உஷாராக முடியும். ஆனால் ரொம்ப நெருங்கினவங்க இருக்கும்போது சரி வேறு ஏதோ காரணத்துக்காக அப்படின்னு. இதில் நீங்கள் இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை இதில் நடத்தியிருக்கு. அதில் ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் குழந்தைகளை ஒரு 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 கமர்ஷியல் ப்ராடக்ட், ஒரு கமாடிட்டியாக உருவாக்குற சூழலில் வாழ்க்கை சம்பந்தமான இதர விஷயங்களை அவங்க சொல்லித்தர்றது கிடையாது. நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து +2 முடித்து வெளியே வந்த உடனே ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அவங்களுக்கு கிடைக்கலைன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சிரமப்படுறாங்க. ஸோ கல்வி என்பது இப்போ நீங்கள் வாழ்க்கைக்கான கல்வி அப்படின்னு பேசுகிற போது சம்பாத்தியத்துக்காக பிழைப்புக்கான கல்வியாக இன்றைக்கு நீங்கள் தனியார் உள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது. எனவே மற்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இவர் 10 வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் சில பகுதிகளில் கிட்டத்தட்ட பவுல்ட்ரி வச்சுருக்கவரும் ஸ்கூல் வச்சுருக்கவரும் ஒரே ஆளாக இருக்கார். அவருக்கு அதில் 10 கோழி குஞ்சு பொறிச்சா என்ன லாபமோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்க வந்தால் லாபம். அதுக்கு பின்னால் அது என்ன ஆகுதுங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, நம்மகிட்ட சரியான சர்வேயும் இல்லை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அடுத்த வருஷம் இந்த ஸ்கூலில் இவ்வளோ பேர் ஃபீஸ் கொடுத்து என் ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னால் இந்த ஆண்டு இந்த குழந்தை நல்ல மார்க் எடுக்கணும்னு. ஆனால் அது ஒரு நல்ல மனுஷியாக நல்ல மனிதனாக வெளியே வர்றாங்களா, அதுக்கான கல்வி கொடுக்கப்படுதான்னா இல்லை. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலர் சீதாராம் யெச்சூரியை ஒரு செய்தியாளர் பேட்டி எடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்றதுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளோட அணி சேர்வதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை என்னங்கிற கேள்விக்கு இவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சியோட இணைந்து செயல்படுறதுக்கு எங்கள் கட்சி தயார், ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வெளியில கட்சியுடன் நாங்கள் அணி சேர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய அந்த பதிலை, அந்த கேள்விக்கான அந்த பதிலை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஃபேர் இனப் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஏதோ எப்பவுமே ஒரு அரசாங்கங்கள் செயல்படுறப்ப வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பகுதி மக்களுக்கு சாதகமா செயல்படுது, இன்னொரு பகுதி மக்களுக்கு பாதகமா செயல்படுங்கிற குற்றச்சாட்டு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா எல்லா பகுதி மக்களுக்குமே நீங்க வந்து பாதகமா செயல்படுற அரசாங்கமா இருக்கு. விவசாயிகள் நிலாபகரிப்பு சட்டமா இருக்கட்டும், இல்ல தொழிலாளர் சீர்திருத்த சட்டங்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. அந்த கனவை கலைக்கிறதுக்கான அந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட அந்த பில்லை வந்து பில்டர்ஸ் பில் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல அது கம்யூனல் இஷ்யூஸ், ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மக்கள் நிம்மதியா வாழக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு. அப்படி ஒரு மோசமான நிலைமை, நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கிற சூழல்ல அதற்கான எதிர்ப்பை நீங்க வந்து நாடாளுமன்றத்துல காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்து நீங்க நம்பர் ரொம்ப முக்கியம், அணுகுமுறை ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் போதும், அதுதான் அதுக்கு வர்றேன். அதுக்கு அணுகுமுறை ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராடுறதுங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனி பாணி இருக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ள வந்து நான் காங்கிரஸோட போராடுவோம், மத்தவங்க இல்லைங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸோ சிபிஎம்மோ போராட மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நாடாளுமன்றத்துல வெளியே போராடுறதுக்கு தனி அணுகுமுறை இருக்கலாம். அந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிறதுக்கு என்ன காரணங்கிறதையும் யெச்சூரி சொல்றாரு. அது வந்து காங்கிரஸ் கட்சி பின்பற்றிய பொருளாதார கொள்கையே காரணம் அப்படின்னு சொல்றாரு. யெச்சூரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னா இதுக்கு மாற்று அணின்னு வர்றப்ப வேற எந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு தேசிய அளவில் ஒரு ஃப்ரண்ட் அமைக்க முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நீங்க காங்கிரஸ் மட்டும் ஏன் சிங்கிள் அவுட் பண்றீங்க? அதையும் சொல்லியிருக்காரு. அதற்கான விளக்கத்தையும் நம்ம கனகராஜ்கிட்டே கேட்கலாம். நீங்க எப்படி சொல்றது, ஒரு முதன்மையான முரண்பாடு அப்படின்னு எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு கட்சியோட நிற்கிறது இல்லை, 2 கட்சிகளோட நிற்கிறது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தாராளமயம், தனியார் மயம், உலக மயத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகளாக இருக்கு. அதனால அவர்களோட கூட்டணி என்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யெச்சூரி சொல்றதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? அதாவது நீங்க ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது EVK இளங்கோவன் சொன்னது மாதிரி அது மாதிரி யெச்சூரி சொன்னாரு அப்படிங்கிறது இல்லை. யெச்சூரியால தனியாக எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது, அப்படிலாம் கிடையாது. கட்சி தீர்மானத்தை மீறி எந்த வார்த்தையும் அவரால் பேச முடியாது. ஆமா, எந்த கட்சியிலையும் அப்படி பேச முடியாது, பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சியிலையும் பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா பேசுறவங்க இருக்காங்களா? பேசுறவங்க இருக்காங்க, கட்சி தலைவரையே திட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, கட்சி கொள்கையை திட்டிட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கான நோக்கம் இருக்கும். சிபிஎம்ல ஒரு உயர்ந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு.
அதனால தான் நீங்கள் சுர்ஜித்தும் ஜோதி பாசும் அதில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் கூட, ஒருத்தர் சுதந்திர போராட்டத்தில் ஒரு 8 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர், இன்னொருத்தர் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர். 2 பேரும் சொன்னாலும் அதை நிராகரிக்கிற, அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதற்கும் கருத்துக்கள் இருக்கு. ஆனால் அதை நிராகரிக்கிற திராணி நீங்க அதாவது உயர்ந்தபட்ச ஜனநாயகம்னு சொல்றீங்க. அதையே அந்த கட்சிக்கான முகங்களே அந்த 2 முகம் தான். அவங்க 2 பேர் சொல்றத கூட கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது வேறு விதமான ஒழுங்கின்மையாக பாக்குறாங்க. எங்க ஊர்ல ஒழுங்கின்மை என்னன்னா, எவர் சாட்டை வச்சிருக்காரோ அவர் சொல்றத கேட்கறத மட்டும் ஒழுக்கம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒழுக்கம் எங்கிட்ட இல்ல. எல்லாரும் எங்களுக்குள் ஒரு சுய கட்டுப்பாடு வச்சிருக்கோம். நாங்க ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குறோம், ஒரு ஆவணத்தை. இப்போ 5 நாள் அதன் மீது டிபேட் பண்ணியிருக்கோம். அந்த டிபேட்டை தோழர் யெச்சூரி சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கடந்த காலத்தில் சில முறை காங்கிரஸுக்கும் சரி, அதே போல் நீங்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துக்கும் சரி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். அது இன்றைக்கு என்ன நிலைமை இந்தியாவில் வந்திருக்கிறதோ, மோடி மாதிரியான ஒரு அக்ரெசிவ்னஸோட நீங்கள் மதவெறி நிகழ்ச்சி நிரலையும் தாராளமய கொள்கையையும் முன்னெடுத்துட்டு போகிற ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக. அப்போ இதற்கான மாற்றாக காங்கிரஸோ அல்லது ஐக்கிய முன்னணி அரசாங்கமோ இல்லாத சூழலில் உங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை வந்துடுது? நீங்களும் அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிற ஒரு மோசமான சூழல் என்பது வந்துருச்சு அப்படிங்கிறது தான். அதனால தான். ஆனால் அதே சமயத்தில் சிபிஎம் அல்லது இடதுசாரி கட்சிகள் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான நிலையில் இன்னைக்கு இல்லை. அதற்கான சக்தியும் எண்ணிக்கையும் அது இல்லை. அப்போ பாராளுமன்றத்தில் சில விஷயங்கள் வருகிற போது அதை எதிர்கொள்வதற்கு, இப்போ உதாரணமாக லேண்டு பில்ல இவங்க கொண்டு வந்த சட்டத்திலையும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதை விட மோசமான சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிற போது சிபிஎம் என்னதான் நேர்மையோடவும் எவ்வளவு விகரசோடவும் ஃபைட் பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு, சட்டமாக மாறுவதை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் என்கிற போது அது சரி என்று நினைக்கிறோம். நீங்கள் அதிமுக கூட இன்னைக்கு அதோட வரணும். நீங்கள் 4 ரூபா பெட்ரோல் ஏறி போச்சுன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ரொம்ப காட்டசாட்டமாக அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் 4 ரூபா ஏறுறதை விட நிலம் பறிபோவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதன் மீது அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்க இதில் கொஞ்சம் கூட்டணியோடு வரணும். இதெல்லாம் சேர்க்காம நீங்கள் பண்ண முடியாது என்கிற யதார்த்தம் அதுக்குள்ளே இருக்கு. அதனால தான் நாடாளுமன்றத்தோட நிறுத்திக்கிறீங்க. ஆமாம். அதை தாண்டி தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தால் நீங்கள் நிற்க மாட்டீங்க அந்த மாதிரி இல்லை. அதில் அவர் சொல்லியிருக்காரு, கொள்கை ரீதியான மாற்றங்கள் இல்லாத போது. இப்போ உதாரணமாக நிலம் கையகப்படுத்து இந்த ஒரு அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுது, மக்களை பிளக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை ஒரு அரசு மேல நீங்க தொடர்ந்து வைக்கிறீங்க. அந்த அரசை நீக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கட்ட இலக்காக மாறுது. இந்த விமர்சனங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த ஆட்சியிலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா அதற்கு தேவையான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறது அல்லது ஒரு கூட்டணியை உருவாக்குறது, அந்த மாதிரி பொறுப்பு வரும்போது எங்களுக்கு அதுக்கான வலு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கடமையிலிருந்து நீங்க கலந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு பார்த்தா தப்பா? இல்லை, அதாவது எப்படி பார்க்கணும்னா, அந்த பொது வேட்பாளர் கொள்கை ரீதியாக இதை என்ன செய்யறாரு, கொள்கை ரீதியா தான் உங்களை தவிர யாருமே இல்லையே உங்க கூட சேர்ந்து நிக்கிறதுக்கு, உங்களை தவிர யாருமே. அப்புறம் அவங்களோட சேர்ந்து நிக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அதாவது நரசிம்மராவ் அவர்கள் 1996 98 தெரியல யெச்சூரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். உங்களை மாதிரியான ஸ்டேச்சர்ல இருக்க ஒருத்தர் நீங்க அமைச்சரவையில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. 96 தான் அவர் நரசிம்மராவ் கவர்மெண்ட். அதான் அந்த பீரியட்ல. அப்போ யெச்சூரி அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. சரி, உங்களுடைய கொள்கையெல்லாம் இப்படியே வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு யோக்கியமான ஆளா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கினா கூட சரி, நீங்க காங்கிரஸ் கட்சியே நேருடைய கொள்கைகளை அது நிராகரிச்சது இல்லை, அந்த காலம் இல்லை இந்த காலம் என்று பேசுகிற நிலைமை இருந்தது இல்லை. பிரச்சனை என்னன்னா, நீங்க அப்படி இல்லாத போது நாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பிஜேபி வெளியே நிறுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களோடு சேருகிற போது மக்கள் இவர்களுடைய எல்லா பாவங்களுக்கும்
எங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுப்பது என்பதை நாங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்திருக்கிறோம். எனவே அதை ஏற்க முடியாது என்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். உங்களுடைய தவறுகளுக்கான தண்டனையை அவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பதில்? இல்ல எங்களோட இவங்க சேரவே இல்லை வெஸ்ட் பெங்கால்ல. அவர் ஏன் வெஸ்ட் பெங்கால்ல வந்து நீங்க அவ்வளவு மோசமா தோக்க வேண்டியிருக்கிறது மத்தியில இவங்க எங்களோட கூட்டணியில் இல்ல. சிபிஎம் வந்து காங்கிரஸோட தேர்தலை சந்திக்கல. ஆனா இன்னைக்கு சிபிஎம் நம்பர் பாராளுமன்றத்துல சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. பழி அடுத்தவங்க மேல போடுறதை விட சுய பரிசோதனை செய்யறதா தோழர் எச்சுவல் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏத்துக்கலினாலும். ரெண்டாவது எச்சுவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் வந்து தேர்தல் கூட்டணின்னு கேட்கிறப்ப இன்னும் தேர்தலுக்கு 4 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது ராகுல் காந்தியோட அப்ரோச் அவர் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டிருக்காரு. அது காரணம் வந்து அது ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர் அப்ரோச் வருது. அது யூபி அரசாங்கம் இருந்த காலத்திலேயும் ராகுல் காந்தியோட அப்ரோச் அதுதான். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியா இருக்கிற காலத்திலேயும் ராகுல் காந்தியோட அப்ரோச் அதுதான். அதனால தேர்தல்ங்கிறது வந்து ஒரு 4 ஆண்டுகள் மத்தியில நடக்கின்ற தேர்தல் 4 ஆண்டுகள் இருக்குதுங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள் தொடர்ந்து சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கு இருக்க டிஸ்பியூட் என்னன்னா, வெல்த்தை வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுல யாருக்கு மாற்றுக்கிறது இல்ல. வெல்த் எங்க இருந்து வரும்? நீங்க 89க்கு முன்ன இன்னைக்கு இந்தியா பார்த்திருக்கிற வளர்ச்சி இல்ல. அதுல பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் வெல்ங்கிற சிச்சுவேஷன்ங்கிற வாதத்தை நான் வைக்கல. ஆனா வந்து நீங்க வந்து இந்த 10 ஆண்டுகள்ல நம்ம வறுமையில இருந்து வெளியில எடுத்த குடும்பங்களோ இல்ல வந்து இந்த 10 ஆண்டுகள்ல கல்வியோ வறுமைக்கான வரையறையை மாத்திட்டா சில குடும்பங்கள் வறுமைக்கான வரையறையை மட்டும் நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு இப்ப மாநிலங்களுக்கு மாநில வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸும் நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான பொசிஷன்ல இருப்பாங்க. ஏன்னா இந்த கல்வி, தொழில்நுட்பம், இந்த மாதிரி லிபரலைசேஷன், இந்த மாதிரி விஷயங்களை கல்வி நம்ம கிட்ட இருக்கிறனால நம்ம கொஞ்சம் முன்னாடி பிடிச்சுக்கிறோம், பிக்கப் ஆகி போகுது. தொழில் நிறுவனங்கள் நிறைய இங்க இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் நிறுவனங்களும் சரி, இந்திய அளவிலான தொழில் நிறுவனங்களும் சரி, வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களும் வர வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீங்க வந்து பெரிய டிபேட் இது. நீங்க வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதைத்தான் அவங்க ஏற்றுக்கிறது இல்ல. இல்ல அது அவங்களோட உரிமை. ஆனா மக்கள் பெரும்பான்மை அது எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க நம்ம பார்க்கணும். அதாவது விவசாயி சாவு என் உரிமை அப்படிங்கிறது அது எப்படி சரியா இருக்கும்? இந்த 95ல இருந்து இன்னைக்கு இவர் வந்து நடைபயணம் போறாரு. விவசாயி இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு. நான் என்ன கேட்கிறேன், 95லிருந்து 2014 வரை இறந்து போன 2,94,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நீங்க காரணம் இல்லையா? விதர்பால போய் இதை நான் மாத்திரேன்னு மன்மோகன் சிங் சொன்ன போது அது காரணம் இல்லையா? இன்னைக்கும் அந்த விவசாயத்தில் அடிப்படையா நீங்க வந்து யூரியாவுக்கு உரங்கள்ல 18 உரத்துல 17 உரத்துக்கான மானியத்தை நீங்க இல்லாம பண்ணீங்க. நீங்க இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை பத்தி பேசுறீங்க. நீங்க தானே அது ஆரம்பத்துல இதெல்லாம் செஞ்சவங்க, த இனிஷியேட்டர் ஆஃப் நியோ லிபரல் பாலிசிஸ். நீங்க நவீன தாராளமய கொள்கைகளை ஆரம்பித்து வச்சவங்களே நீங்க தானே. நீங்க அந்த கொள்கையில் வேறுபாடு இல்லாமல் நீங்க அடி இப்படி தான்ப்பா விழுகும், நான் வந்து உன் ஊர்ல வந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன். அது சசிகலா வீட்டுல, சசிகலா தானே, இல்ல கலாவதி வீட்டுல போய் கண்ணீரை துடைப்பதென்பதல்ல பிரச்சனை. அது வந்து ஒரு எமோஷனல் டச்சுக்காக சொல்றது. உண்மையிலேயே நீங்க தளத்துல போகிற போது விவசாய கொள்கையில் உங்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க அதே போல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, வெல்த் கிரியேஷன் இருக்கணும் என்பது கரெக்ட். நீங்க அந்த கிரியேஷன் வந்து இப்போ உதாரணமா இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்குதுன்னு எல்லாரும் பேசுவாங்க. அந்த லாபத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நோக்கியா நிறைய லாபம் சம்பாதிச்சு தமிழ்நாடு அரசுக்கு என்ன லாபம், இந்திய அரசாங்கத்துக்கு என்ன லாபம், தமிழகத்தினுடைய மக்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் இதெல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிஎஸ்என்எல்ல 10 கோடி லாபம் வந்தாலும் சரி, எல்ஐசியில் 2 லட்சம் கோடி லாபம் வந்தாலும் சரி, அதுதான் எனக்கு சாலையாக, தெருவிளக்காக, குடிநீராக, மருத்துவ வசதியாக அது வந்து சேருது. எனவே பிரச்சனை என்னன்னா, வெல்த் கிரியேஷன் என்பது மட்டும் இல்லை, அந்த வெல்த் வந்து அந்த சொத்து, அந்த வளம் யார் கையில் இருக்கிறது, அது உங்களுக்கு ஏழைகளுக்கு, தேவையானவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் கையில், அரசாங்கத்தின் கையில் இருக்கா, இல்ல தனியார் கையில் இருக்குங்கிறது தானே முக்கியம். நான் தோழரோட முழுக்க முரண்படுறேன். தாராளமயமாக்க கொள்கை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. இதை ஏன் நாங்க மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி அவர் பேசுறாரு. இன்னைக்கு 100 நாள் வேலை, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துக்கு போனாலும் பார்க்கலாம். 100 நாள் வேலை இருந்ததுக்கு முன்னாடி இருந்த இம்பாக்ட் என்ன, 100 நாள் வேலைக்கு இன்னைக்கு இல்லாம போன நேரத்தில் இருக்கிற இம்பாக்ட் என்ன, வெல்த் அப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரெண்டாவது, விவசாயம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறல், அதுலயும் திருப்பி டிஸ்பியூட் தான் வரும். நாங்க விவசாயத்துல
உள்கட்டமைப்பு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வரணும்னு சொல்லுவோம். அதுல டிஸ்பியூட். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சொல்ற நிலைப்பாடு என்ன சொல்றேன்னா, இதே விதர்பாவுக்கு வந்து அவர் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பவும் போயிருக்காரு, விதர்பாவுக்கு பேக்கேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் டிஸ்ட்ரெஸ்ல இருந்தப்ப 75,000 கோடி ரூபாய் கடனை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுச்சு. 75,000 கோடி ரூபாய் கடன்ங்கிறது வெல்த் வரி. இவர் நோக்கியா பத்தி பேசுறாரு. இதே சவுந்தரராஜன் தோழர் நோக்கியா 3 நாளைக்கு இன்னைக்கு 20,000 இளைஞர்கள் வேலையில் இருந்திருக்காங்க. இதே சவுந்தரராஜன் தோழர் சிபிஎம் சேர்ந்த சவுந்தரராஜன் தோழர் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஹிம், நான் அதை மறுக்கல. நோக்கியா மூடக்கூடாதுன்னு அவங்க போராடினாங்க. நீங்க அதனால மாத்தி மாத்தி நம்ம பேச முடியாது. இஷ்யூ என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து உலகம் இந்தியா இப்ப நீங்க வந்து 60களுக்கு முன்ன இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு 60களுக்கு பின்ன இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இப்ப இவங்க கொண்டாடுற கம்யூனிஸ்ட் சைனா வந்து 60களில் லிபரல் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து சைனா மாதிரி ஆகணும் இந்தியாங்கிற ஒரு கனவு எல்லாம் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் மத்தியில வந்திருக்கு. இன்னைக்கு இஷ்யூ என்ன வந்து பழைய வரலாற்று காங்கிரஸ் அதனோட லெகசியில இருந்து விலகித்தான் இருக்குது, நாங்க மறுக்கல. இப்ப வந்து நாங்க எங்களோட லெகசி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய மக்களை வந்து நீங்க தண்டனைக்கு உட்படுத்த முடியாது. மக்களுக்கு காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்து இந்தியாவுல பெரும்பகுதி மக்களை வறுமையில வச்சிருக்கல என்ன பிரயோஜனம்? நேருவும் இந்திராவும் இந்திய மக்களுக்கு சரியான விஷயங்களை, சரியான முடிவுகளை எடுத்து அப்படி சொல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு முடிவு இருக்கு. நீங்க வந்து ஒரு அரசியல்ல ஒரு 5 ஆண்டுகள்ங்கிறதே பெரிய பீரியட். இன்னைக்கு வந்து 60களுக்கு முன்ன இன்னைக்கு உலக அரசியல் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு வந்து ரஷ்யா அமெரிக்கா 2 சென்டர் இருந்து இன்னைக்கு இருக்குதா? சோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து மாறி இன்னைக்கு மக்கள் தொகை வந்து பெருகுது, டெக்னாலஜிகள் வருது. அப்படிங்கிறப்ப அதை பயன்படுத்தணுங்கிறது தான். நீங்க எப்படி கம்ப்யூட்டர் கொண்டாந்து வழக்கமான பெரிய பெரிய விவாதங்களுக்குள்ள போயிட்டோம். நீங்க குறிப்பாக சொல்லுங்க, பல்வேறு மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளோட தொகுதி உடன்பாடு மட்டும் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பொருள்? இல்ல, அதுக்கு முன்னால அவங்க சொன்ன பெரிய விஷயம்னாலும் சின்னதாவது ஒரு பதில் சொல்லாம போக முடியாது. உங்க சீனாவை பத்தி சொன்னாங்க. நான் சீனாவுக்கு போயிருக்கேன், சீனாவை பத்தி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல நீங்க சாலை இடிச்சிங்கன்னா விட்டுட்டு போயிருவீங்க. 1894 சட்டத்தின்படியே இன்னும் இழப்பீடு வாங்காதவங்க, நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த ஊர்ல வீட்டை கூட உடனடியாக காலி பண்ணிடுவாங்க. ஆனால் காலி பண்ணிடுவாங்கன்னா அவருக்கு மாற்று வீடும், அவர் விவசாய தொழிலாளியோ விவசாயத்திலோ இருந்தால் 500 யுவான் மாசத்துக்கு அவருக்கு வேலை, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் காசு கொடுத்து அதை பண்றாங்க. நீங்க அதை பண்ணிருக்கீங்களாங்கிற கேள்வி. ஒரு நிமிஷம். ரெண்டாவது, நோக்கியா அவன் மூடிட்டு போயிடுவான்னு சொன்னோம். நீங்க மூட மாட்டாங்க, அது நிரந்தரமா வளமையை கொண்டு வரும்னு சொல்றீங்க. நீங்க பாதியிலேயே மூடிட்டு போறானே பாவிகளான்னு நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அதை கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வந்ததையாவது நிலைநிறுத்த முடியுதான்னு கேட்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? வருவான் போவான், நீ கேட்கக்கூடாது. வந்தா இப்படி போவாங்கிறதா எங்களுடைய ஸ்டாண்டு. அப்போ போகக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறது அது எப்படி சரின்னு சொல்லுங்க. இன்னொன்னு, விதர்பாவுக்கு நீங்க 4000 கோடி கொடுத்தீங்க. இப்போ ஃபட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா 5000 கோடி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க இறந்து போனவர்களுக்கான பணத்தை மட்டும் கொடுக்குறீங்களே தவிர அதனால் அவங்களுடைய டிஸ்ட்ரெஸ் போகல அப்படிங்கறத பாருங்க. சைனா லிபரலைசேஷனை கொண்டாந்ததுனாலதான் அவங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. நம்ம 30 வருஷம் அரசாங்கம் கையில இருக்கு. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். ஒரே கேள்விதான், கடைசி கேள்விதான், நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த தொகுதி உடன்பாடுன்னு சொல்றீங்களே, அதற்கு என்ன பொருள்? நீங்க வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இடதுசாரி கொள்கைகளை ஏற்கல, பொருளாதார சீர்திருத்தங்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில கட்சிகளோட தொகுதி உடன்பாடு மட்டும் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில கட்சிகளோட நாங்க சொல்ல நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் திமுகவோடோ அதிமுகவோடோ உடன்பாடு கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு சிச்சுவேஷன் மாறி வந்தால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைய நிலையில் நீங்க ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சூழலில் அன்னைக்கு என்ன சூழல் நிலவுகிறது என்பதோடு பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரதானமாக ஒன்றை செய்வதற்கான நீங்க ஒரு உடன்பாடு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இருக்கலாம். இப்ப பாராளுமன்றத்துக்கு லேண்ட் பில் சம்பந்தமா நாங்க போன போது இவங்க வந்தாங்க, இவங்களையும் கூட்டிட்டு போனோம். நாளைக்கு அல்லது அவங்களோட போனோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதுவே மாறி வரலாம். இப்ப அவங்க கோல் மைன்ஸ் பில்லையோ அல்லது வந்து மைன்ஸ் அண்ட் மினரல் பில்ஸ்லயோ அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. இப்ப நாளைக்கு லேபர் லா அமெண்ட்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனையில அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு பிரதான விஷயம், நீங்க மக்களோட பிரச்சனையை முன் வச்சு தான் நாங்கள் பண்றோம். அப்படி ஏதாவது வந்தால் அதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.